வணக்கம். சாதி படம் எடுக்கிறாரா மாரி செல்வராஜ்? இத நான் கேட்கல. இந்த பைசன் படம் வந்ததுல இருந்து பல பேர் இப்படி ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்காங்க. இந்த படம் மட்டும் இல்ல, மாரி செல்வராஜுடைய எந்த படம் வந்தாலும், ரஞ்சித்துடைய எந்த படம் வந்தாலும் இந்த கேள்வி முன்வைக்கிறது சமூக ஊடகங்கள்ல பொதுவாவே இருக்கு. நீங்க படம் பார்க்க வர்றவங்க கூட பாத்தீங்கன்னா, இவன் என்ன மாதிரி எடுத்திருக்க போறான்னு தெரியலையே அப்படிங்கிற பேசுபொருளோட 2, 3 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு தான் திரையரங்கத்துக்கு உள்ள போறாங்க. திரையரங்கத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண திரையரங்கமா இருந்தா கூட அங்க 2 காவல்துறை நண்பர்கள் வந்து உட்கார்ந்து படம் பார்க்கறாங்க. சரி, என்னடா இப்படி வந்து சீருடையில படம் பார்க்கறாங்களே அப்படின்னு கேட்டா, பாதுகாப்பு கருதி அந்த திரையரங்கத்துக்கு காவல்துறை நண்பர்கள் வர்றாங்க. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் மாரி செல்வராஜ் மாதிரியானவங்க படம் எடுக்கிறதே கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு தான் இன்னொரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப விவாதிக்கிறது முழுக்க என்ன அப்படின்னா, அவரு சாதி படம் எடுக்கிறாரா? இந்த படத்தை ஏன் இப்படி எடுத்திருக்காரு? விமர்சனம் பண்றதுங்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனா ஒரு கண்ணோட்டத்தை வச்சு விமர்சனம் பண்றது இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இயல்பை கடந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. என்னைய கேட்டா இந்த விவாதம் ஒரு பக்கம் நல்ல ஆரோக்கியமா வந்துச்சுன்னா நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த சமூகம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா சாதியில ஊறி போய் கிடந்தா கூட பரவாயில்ல, சாதி வன்மத்துல ஊறி போய் கிடக்கு. யாரை பார்த்தாலும் முன்னாடி எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்ப சர்வசாதாரணமா கிராமங்கள்ல நீ என்ன சாதி, என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கறது, இப்படி ஒரு வகையான பழக்கம் கூடுதலா இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் இந்த படம் பேசு பொருள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த பேசு பொருள் வந்து பெரும்பாலும் ஒரு கபடி குறித்த பேசு பொருளா இருந்தா கூட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்குரிய வலிகளை அங்கங்க இந்த படம் சொல்லிட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஆனா யார் ஒருத்தர் படம் எடுக்கிறதுக்கும் மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சிரமம். அவங்கள நீங்க ஒப்பிடும்போது. நீங்க ஒரு ஒரு காலகட்டத்தில எது சிரமமா இருந்துச்சு அப்படின்னா, 1945, 50 காலகட்டத்தில ஒரு புராண படத்த உடைச்சு ஒரு முற்போக்கான படம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு சிரமமா அது அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா, அப்படி இருந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களால அந்த இடத்துல உடைக்கிறதுக்கான எல்லா தைரியம் இருந்துச்சு. உடைச்சாங்க. ஆனா அதையும் தாண்டி மாரி செல்வராஜ் மாதிரியானவங்களுக்கு என்ன அப்படின்னா, எந்த சமூகத்தையும் பகைச்சுக்குவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு சிக்கலோடையும் ஒரு படங்களை அணுக வேண்டி இருக்கு. நாம இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வளர்ந்த ஒரு சமூகம் நம்ம சொல்லிக்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு வளர்ந்த சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இன்னைக்கு கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பல உள்கிராமங்கள்ல ஒரு தலித்து அனாயாசமா போய் ஒரு டீ கடையில உட்கார முடியுமா அப்படின்னா, உட்கார்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களே நான் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கும் ஒரு சில பேர் உட்கார்றாங்க. இப்ப அந்த மாதிரியான இடத்துல தான் இன்னைக்கு இருக்கு. தனிக்குவளை அப்படிங்கிறது மாறி இருக்க ஒழிய, ஒரு சில இடங்கள்ல இன்னும் வேற மாதிரியான நீங்க அடையாளம் வச்சு அந்த குவளைகள் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி தன்மை கூட இன்னைக்கு இருக்கு. அப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இன்னமும் வந்துட்டு தனித்து விடப்பட்ட ஒரு சமூகமா தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய வலிகளை யார் பேச முடியும்? நீங்க ஒரு நேரம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி தலித் தொடர்பான படங்கள் இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சுங்க. நீங்க இவர் கூட விஜயகாந்தோட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. போராடடா ஒரு வாலேந்தடா அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். இது ஏறத்தாழ சொல்லாம சொன்ன ஒரு திரைப்படம் தான். அதுக்கு முன்னாடி ஆனா பெரிய அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்பான படங்கள் அப்படிங்கிறது இல்லாம தான் இருந்துச்சு. சரி, யார் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யார் எடுக்க முடியும்? எல்லாருமே சொல்லலாம். ஆனா அந்த வலியை யாரு வந்து முழுமையான வலியை சொல்லிட முடியும்? ஒரு இடத்துல போய் உட்கார்றப்ப, ஒரு பொதுவெளியில ஒரு திருவிழாவுல இன்னைக்கும் பல ஒடுக்கப்பட்ட மக்கள் பல விஷயங்கள்ல கலந்துக்க முடியாது. அது வந்து இது எழுதப்படாத சட்டங்கள். அது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராமங்கள்ல நடக்கிறது இது. நீங்க பெரும்பாலான கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல கலந்துக்க முடியுமா அப்படின்னா, கலந்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல, அப்போ ஒரு பொதுவெளியில ஒரு சினிமா வர்றப்ப, நீங்க இப்போ வேற ஒரு சாதின்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு வேற எந்த சாதியா இருந்தாலும் எக்ஸ் ஆர் ஒய். இப்ப அவங்க வந்து குலப்பெருமை பேச முடியும். ஏன்னா நாங்க இங்க இருக்கோம், நாங்க இதை பண்ணோம், நாங்க இதை செஞ்சோம், நாங்க அள்ளி கொடுத்தோம், நாங்க பரிவட்டம் கட்டிக்கிட்டோம், இதெல்லாம் பேச முடியும். ஆனா ஒரு ஒடுக்கப்பட்டவன் எதை பேச முடியும்? எனக்கு உரிமை வேணுப்பா, நானும் இந்த மண்ணில் தானே பிறந்தேன். அது ஒரு இது இருக்குல்ல,
ஒரு மண்ணுக்குள்ள பிறந்த ஒரே மண்ணில் பிறந்த ஒரு பெருச்சாளி எங்க வேணாலும் போயிட முடியும். அதே மண்ணில் பிறந்த வேற ஒரு உயிரினம் எங்க வேணாலும் போயிட முடியும். ஆனா மனிதன் தான் அந்த மனிதனை தனிச்சு வைக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு நீங்க யார் யாரெல்லாம் அந்த ஆதிக்கத்துடைய உச்சத்தில் இருக்காங்களே படுத்திருந்து ஒரு கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிற இதையெல்லாம் ஒரு சினிமா கிண்டி விடணும். அதுதான் ஒரு நல்ல சினிமாவா இருக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கணக்கு. நீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் படங்கள் வரும்போது உள்பட இந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. ஆனால் மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முள்ளு மேல நடக்கிறது மாதிரி, கத்தி மேல நடக்கிறது மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா அவர் வசனம் வச்சாலும் சரி, ஒரு காட்சி வச்சாலும் சரி, அவ்வளவு முன்ஜாக்கிரதையா ஒரு வசனத்தை வைக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சினிமா இன்னொரு பதட்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல மாரி செல்வராஜ் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரை நான் பார்க்கிறேன். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வளர்ந்த விதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குறியீடுகள், நான் முதல் தொகுப்புல சொல்லியிருக்கேன், பெரும்பாலும் குறியீடுகள் அம்பேத்கர் இருப்பாரு, இன்னொரு பக்கம் பெரியார் இருப்பாரு, இன்னொரு பக்கம் புத்தர் இருப்பாரு, இன்னொரு பக்கம் இடதுசாரிகள் குறிப்பா சிபிஐஎம் கொடி, அந்த தலைவர்களை பெரும்பாலும் ஏதாவது ஒரு இடத்துல குறியீடா மாரி செல்வராஜ் காட்டிடுவார். நீங்க ஒரு கம்யூனிஸ்டா ஒருத்தர் வளர்ந்தார் அப்படின்னா, ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பை சார்ந்து ஒருத்தர் வளர்ந்துட்டார் அப்படின்னா சமூக இணைப்பத்தான் நாட முடியுமே தவிர சமூகத்தை வெட்டி விட்டுட்டு நான் மட்டும் தனிப்பா அப்படின்னு பேசுறதுக்கான இடம் ஒருத்தர் கம்யூனிஸ்டா இருக்கிறப்ப வராது. நீங்க அதுதான் மாரி செல்வராஜுடைய பலமா நான் பாக்குறேன். சரிங்க, மாரி செல்வராஜ் மட்டும்தான் சாதி படம் எடுக்கிறாரா, வேற யாருமே சாதி படம் எடுக்கலையா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா? காலங்காலமா சாதி படம் வந்துகிட்டே இருக்குங்க. சாதி படம் வராத காலமே கிடையாது. நீங்க புராண காலகட்டம் 1940 ஒரு 50 வரைக்கும் புராண படம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது யாரு பெரும்பாலும் அங்க இருந்தாங்க? பெரும்பாலும் பிராமணர்கள் இருந்தாங்க. மற்றவங்களும் இருந்திருப்பாங்க. பெரும்பாலும் இசையமைப்பாளர்களா, நடிகர்களா, இயக்குநர்களா பெரும்பாலும் பிராமணர்கள் இருந்திருப்பாங்க. இல்லைன்னா நீங்க மேல்சாதி கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க இருக்கிறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, மேல்சாதி கிறிஸ்தவர்கள் இருக்கப்போ ஒரு வெளிநாட்டு ஏதாவது ஒரு நாவலை படிச்சுட்டு அவங்களால அதை தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும். அப்ப இங்க இருக்க பிராமணர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி விஷயத்தை மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க போயிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை பண்ண முடியாது. நீங்க அதுக்கு அடுத்த காலகட்டம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 50 காலகட்டம். இந்த 50 காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பெரும்பாலும் இடைநிலை சாதிகள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பல படங்கள்ல எம்.ஆர். ராதா பிள்ளைமாரா வருவார். அதே மாதிரி இவரு நம்ம பாலையா பிள்ளைமாரா வருவார். அப்ப என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்த சாதி குடித்த அந்த பேரும்போது வாங்க பிள்ளைவாள் அப்படிம்பாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்துச்சு. அதுக்கடுத்த காலகட்டம் 70 காலகட்டத்துக்கு பிறகு நீங்க பாரதி ராஜா உள்ள வர்றாரு. பாரதி ராஜா உள்ள வரும்போது நீங்க தேவ சமூகத்துக்கான திரைப்படமா வந்துச்சு. அதே காலகட்டத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்துக்கான திரைப்படமாகவும் வந்துச்சு. இன்னொரு பக்கம் பேரலா வன்னியர் சமூகத்துக்கான திரைப்படமா வந்துச்சு. இந்த படங்கள் எதுவும் சாதி வெறிய தூண்டுச்சு அப்படின்னா இல்ல. அதை ரொம்ப தெளிவா சொல்லிடும். ஏன் அப்படின்னா இது ஏன் வந்துச்சுங்கிற ஒரு காரணம் இருக்கு இல்லையா? பாரதி ராஜா வரும்போது தான் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனைகளை பாரதி ராஜா தான் பேச முடியும். அப்ப பாரதி ராஜா மாதிரியானவங்க அந்த நிலத்துக்கான மக்களை பிரச்சனையை பேசுறப்ப சரி, இன்னொரு பக்கம் கவுண்டர் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பா கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் கொங்கு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுனுச்சு அப்படின்னா என்னைய கேட்டா நான் இல்லை அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க பாரதி ராஜா மாதிரியான ஒரு காத்திரமான ஒரு இயக்குனர் கொங்கு பகுதியிலிருந்து வரல. அப்படி வரலைங்கிறப்ப அது ஒரு சாதி பெருமை பேசக்கூடிய படங்களா மட்டும்தான் கொங்கு பகுதியிலிருந்து படங்கள் வந்துச்சு. இப்ப இந்த காலம் தாண்டி ஏறத்தாழ ஒரு சினிமா ஆரம்பிச்சு ஏறத்தாழ ஒரு 90 ஆண்டுகள் கழிச்சு தான் நீங்க அடித்தட்டு மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலிகளை வேதனைகளை அவங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாடுகளை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை எடுக்க முடிஞ்சு. சரி, இதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து இயக்குனர்கள் வரலையா, நடிகர்கள் வரலையா அப்படின்னா வந்திருப்பாங்க. சூழல் கருதி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி படங்களுக்குள்ள உள்ள போகாம அவங்க யதார்த்த நீரோடையில கலக்கக்கூடிய சினிமாக்களை எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப ஒரு ரஞ்சித் வந்த பிறகு ரஞ்சித் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். எனக்கு கூட ரஞ்சித் மேல விமர்சனம் உண்டு. ஆனா மாரி செல்வராஜ் மேல எனக்கு விமர்சனம் இல்லை. அப்ப ஒரு ரஞ்சித் வர்றப்ப ஒரு மாரி செல்வராஜ் வர்றப்ப இதுவே ஒரு பெரிய தைரியம். இந்த சமூக நீரோட்டத்தில் ஏறத்தாழ 90 ஆண்டுகள் கழிச்சு ஒரு சினிமா அதுக்கு பிறகு அந்த மக்களுடைய வழிகள் சொல்றேன் அப்படின்னு வர்றது இருக்கு இல்லையா, கண்டிப்பா கல்லறிவாங்கன்னு தெரியும், கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாங்கன்னு தெரியும், கண்டிப்பா திட்டுவாங்க அப்படின்னு தெரியும். இதெல்லாம் தாண்டி தான் படைப்பாளிகளா மாரி செல்வராஜும் ரஞ்சித் நிக்கிறாங்க.
அப்ப நிக்கிறதுக்கான காரணம் என்னவா நான் பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த பொது சமூகத்துல இப்படி ஒரு சமூகம் இருக்குப்பா. இந்த சமூகத்த நீ அன்னாடம் பயன்படுத்துற. இந்த சமூகம் வந்து உழைக்குது. இப்ப இந்த சமூகத்துல இருக்க மக்கள கொஞ்சம் உணர்ந்துக்கணும். அப்படின்னு சொல்றதுக்கான ஏற்பாடா தான் மாரி செல்வராஜுடைய படங்கள நான் பார்க்கிறேன். மாரி செல்வராஜ் மட்டும் எடுத்தா எப்படி சாதிப்படமாகும்? மத்தவங்க எடுத்தா சாதிப்படமாகாது. மாரி செல்வராஜ் மட்டும் எடுத்தா எப்படி சாதிப்படமாகும்? இது வந்து இது குறித்து பேசுறவங்க முதல்ல யோசிக்க வேண்டிய தருணம் இது. அப்ப காலங்காலமா எல்லா மனிதனும் ஏதோ ஒரு சாதிக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது இல்லாத மனிதனே கிடையாது. அப்ப அது குறித்து பேசுறப்ப நீங்க சாதின்னு சொல்லாம எடுக்கலாமே ஒழிய, அதுல என்னென்ன நீங்க பேசுபொருள் இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன நீங்க வைக்கிறீங்க, குறிப்பா ஒரு படம் வச்சீங்கன்னா, ஒரு கொடி வச்சீங்கன்னா, இல்ல அவங்க பேசுறது வாழ்வியல் குறித்து நீங்க பேசுனீங்கன்னா, அது அந்த சாதியுடைய அடையாளமா தான் பார்க்கப்படுது. தெரிஞ்சோ தெரியாமலோ இதெல்லாம் நிகழ்றது தான் ஒரு சினிமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா அதனால மாரி செல்வராஜ் பண்ணா மட்டும் அது சாதி படம் அப்படின்னு பேசுறது அப்படிங்கிறது, அது ஒரு நல்ல இயல்பை தாண்டின விஷயமா இல்ல அப்படிங்கிறது தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் ரொம்ப பொறுப்புள்ள இயக்குனரா படங்கள் எடுத்திருக்காரு. அந்த படத்துல இருக்கக்கூடிய தயாரிப்புல, அந்த படத்த பண்ணுனதுல ஒரு சில கோளாறுகள் இருக்கலாம், ஒரு சில சிக்கல்கள் இருக்கலாம். அது வேற. ஒரு படைப்பாளி வரும்போது நினைச்சது ஒண்ணா இருக்கும், நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அது வேற. ஆனா, மாரி செல்வராஜுடைய படங்கள் மாதிரியான படங்கள் தமிழ் சமூகத்து ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த வகையில மாரி செல்வராஜ பத்தி அப்படி பேச வேண்டியதில்ல அப்படிங்கிறது தான் எதார்த்தம். நன்றி. வணக்கம்.